ஹாய் அச்சீவர்ஸ், நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல சக்சஸ் ஆகணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, ரிச் ஆகுறதுல ஒரு லக்கு ப்ரோ, அவங்க அப்பா பணக்காரரா இருப்பாரு, அதனாலதான் அவனும் ரிச்சா இருக்கா, அந்த மாதிரி நினைப்போம். ஆமா சார். ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? வேர்ல்ட்ல இருக்க 80% மில்லியனர்ஸ் வந்து செல்ஃப் மேட் மில்லியனர்ஸ் தான். அதாவது ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேல வந்தவங்க, அப்பா காசுலயோ இல்ல அப்பா சொத்தை வச்சோ மேல வந்தவங்க இல்ல. அப்போ அவங்க மட்டும் எப்படி அந்த இடத்துக்கு போனாங்க? அதுக்கு காரணம் அவங்களோட லக் இல்ல, அவங்க டெய்லி பண்ற ஒரு சில ஹேபிட்ஸ் தான். இன்னைக்கு வீடியோல அப்படிப்பட்ட 5 ஹேபிட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயும் லாஸ்ட் ஒன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒன்னு. அது வந்து உங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னப்பா ரெடியா? ஹேபிட் நம்பர் 1, கண்டினியூஸ் லேர்னிங். அதாவது டெய்லி புதுசா ஏதாவது வந்து கத்துக்கிட்டே இருக்கணும். நம்மள பல பேர் பண்ற தப்பு என்னன்னா, அப்பாடா காலேஜ் முடிஞ்சிருச்சு, இதோட புக்கெல்லாம் தூக்கி போடு அப்படின்னு நினைக்கிறது. ஆனா ரிச் பீப்பிள்ஸ் அப்படி இல்ல. வாரன் பஃபெட் ஒரு நாளைக்கு 5 to 6 hours புக் படிக்கிறாரு. பில் கேட்ஸ் வருஷத்துக்கு 50 புக்ஸ் படிக்கிறாருன்னு அவரே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எலான் மஸ்க் கிட்ட போய் எப்படி ராக்கெட்ஸ் பில்ட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஆன்சர் என்னன்னா, ஐ ரீட் புக்ஸ். இதுக்கு ரீசன் என்ன? வேர்ல்டு ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நேத்து ஒர்க் ஆன விஷயம் இன்னைக்கு ஒர்க் ஆகாது. சோ புக் படிக்கிறது, பாட்காஸ்ட் கேட்கறது, புது ஸ்கில் கத்துக்கிறது, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு புக்ஸ் படிக்க போர் அடிக்குதுன்னா ஆடியோ புக்ஸ் கேளுங்க, இல்ல நம்ம சேனல் மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான யூடியூப் வீடியோஸ் பாருங்க. ஆனா எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி படிச்சுட்டே இருங்க. ஹேபிட் நம்பர் 2, மேக்கிங் மணி ஒர்க் ஃபார் தெம். நார்மல் மிடில் கிளாஸ் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க? கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவாங்க, சேலரி வாங்குவாங்க, இஎம்ஐ பில்லு இதெல்லாம் கட்டி முடிப்பாங்க. மிச்சம் இருக்க காசை பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சுப்பாங்க. ஆனா ரிச் பீப்புள் பண்ற ட்ரிக்கே வேற. ரிச் பீப்புள் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி, தேர் மணிஸ் ஒர்க்ஸ் ஃபார் தெம். அவங்க சம்பாதிக்கிற காசை சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக்கா இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், இல்ல ஒரு புது பிசினஸா கூட இருக்கலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காருன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் த 8th wonder ஆஃப் த வேர்ல்டு. நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது உங்க காசு உங்களுக்காக ஒர்க் பண்ணி இன்னும் நிறைய காசை உருவாக்கணும். அதுதான் உண்மையான வெல்த். சோ வெறும் சேவிங்ஸ் நம்பி இருக்காம சின்ன அமௌண்டா இருந்தாலும் பரவாயில்ல, அது இன்வெஸ்ட் பண்ண கத்துக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட்னு பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹேபிட் நம்பர் 3, டைம் மேனேஜ்மெண்ட். உலகத்துல எலான் மஸ்க்குக்கும் 24 hours தான், நமக்கும் 24 hours தான். ஆனா அவர் கோடியில போடுறாரு, நம்ம திருக்கோடியில இருக்கோம். ஏன்? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அது ஏன்னா அவங்க டைமை எப்படி யூஸ் பண்றாங்கன்றதுலதான் விஷயமே இருக்கு. ரிச் பீப்புள் மோஸ்ட்லி மார்னிங் ஏர்லியா எழுந்துப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஏர்லி மார்னிங் டைம்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, சோசியல் மீடியா நோட்டிபிகேஷன் எதுவும் இருக்காது. அதே மாதிரி அவங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த டைம்ல அன்னைக்கு அவங்க என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணுவாங்க. இங்கதான் அவங்க 80/20 ரூல் யூஸ் பண்றாங்க. அதாவது உங்க லைஃப்ல கிடைக்கிற 80% ரிசல்ட் நீங்க பண்ற ஒரு முக்கியமான 20% வேலையில இருந்தா வரும். அன்னெசரியான டிஸ்ட்ராக்ஷனுக்கு நோ செல்ல கத்துக்கோங்க. நெட்ஃபிளிக்ஸ், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் கட் பண்ணிட்டு உங்க கோல்ஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹேபிட் நம்பர் 4, ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த். நீங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு அந்த காசெல்லாம் அனுபவிக்க முடியாம இருந்தா என்ன யூஸ் அந்த காசு இருக்கு? வெர்ஜின் குரூப் ஃபவுண்டர் ரிச்சர்ட் பிரான்சன் கிட்ட உங்க சக்சஸுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஆன்சர், ஒர்க்கிங் அவுட். டெய்லி எக்ஸசைஸ் பண்றது நம்ம பாடியை மட்டும் ஃபிட்டா வச்சுக்காது, நம்ம பிரெயினுக்கும் பிளட் சர்க்குலேஷன் கொடுத்து கிளியரான டிசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணுது. ரிச் பீப்புள் ஜிம்முக்கு போறாங்க, யோகா பண்றாங்க, ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க பாடி தான் அவங்க பிசினஸோட முதல் மிஷினே. சோ நீங்களும் டெய்லி மினிமம் ஒரு 30 minutes ஆச்சு உங்களோட ஹெல்த்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஹேபிட் நம்பர் 5, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதுதான் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹேபிட், அப்கிரேடிங் யுவர் நெட்வொர்க். ஜிம் ரோன் ஒரு ஃபேமஸான ஆத்தர் ஒரு சூப்பரான ஒரு கோட் சொல்லியிருக்காரு. You are the average of the 5 people you spend the most time with. அதாவது உங்க கூட எப்பவுமே சுத்தி இருக்க ஒரு 5 பேரோட ஆவரேஜ் தான் நீங்க. உங்க கூட இருக்கவங்க எப்பவுமே ப்ராப்ளம் பத்தி பேசிட்டு நெகட்டிவா இருந்தா நீங்களும் கண்டிப்பா அதே மாதிரி தான் ஆவீங்க. அதே உங்க ஃப்ரெண்ட்ஸ் பிசினஸ் ஐடியாஸ் பத்தி, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி, க்ரோ ஆகுறது பத்தி பேசினா கண்டிப்பா நீங்களும் க்ரோ ஆவீங்க. ரிச் பீப்புள்ஸ் எப்பவுமே அவங்களோட அறிவாளியான சக்சஸ்ஃபுல்லான ஆள் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சோ உங்களோட சர்க்கிளை கவனமா சூஸ் பண்ணுங்க. யுவர் நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்வொர்க். சோ இதுதான் அந்த 5 ஹேபிட்ஸ்: கண்டினியூஸ் லேர்னிங், இன்வெஸ்டிங், டைம் மேனேஜ்மெண்ட், ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த், அப்கிரேட் யுவர் நெட்வொர்க். இந்த 5 ஹேபிட்ஸ்ல இப்போ நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல இதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ண போறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதை படிக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு தேவைப்படும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது மாதிரி இன்னும் நிறைய லைஃப் சேஞ்சிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க.